ஹாய் ஹலோ எவ்ரிவன். தமிழ் சினிமாவில் எத்தனையோ இயக்குனர்கள் படம் எடுத்திருக்காங்க. அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க, தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்கள சில பேரை மட்டும்தான் நம்மளால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். கமர்ஷியல் படங்கள் பண்ணுவது என்பது வேறு, வாழ்வில் சார்ந்த படங்கள் பண்ணுவது என்பது வேறு. அப்படி யதார்த்தமான கதைக்களம், ஆழமான வசனங்கள், அழுத்தமான திரைக்கதை, நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக சொல்கிறவர் தான் இயக்குனர் ராம் அவர்கள். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நல்ல திரைப்படங்கள் கொடுத்த இயக்குனர்களை எப்பவுமே நம்ம மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் மிக முக்கியமான ஒருத்தர். அவருடைய பறந்து போ திரைப்படம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாக போகுது. இதுக்கு முன்னாடி அவர் எந்தெந்த மாதிரியான படங்கள் பண்ணியிருக்காரு, அந்த படங்கள் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அவருடைய முதல் திரைப்படம் கற்றது தமிழ். முதல் திரைப்படத்தை இவ்வளோ அழகாக ஒரு இயக்குனர் கொடுக்க முடியுமா அப்படின்னு தமிழ் சினிமாவே வியந்த ஒரு படம் தான் கற்றது தமிழ். ஒரு இளைஞனுடைய கோவம், அவனுடைய ஏக்கம், அவனுடைய காதல், இதை அவ்வளோ அழகாக வலியோடு கலந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் கற்றது தமிழ். ஜீவா அண்ட் அஞ்சலி இவங்களோட நடிப்பு எங்கேயுமே நடிப்பாக தெரியாது. அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுமதி, பிரபாகரன் அப்படின்ற இந்த 2 கேரக்டருமே இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்ம மனசில் நிலைச்சு நிற்கும். அதுதான் ராமினுடைய இயக்கம், அதுதான் ராமினுடைய எழுத்து. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், யுவன் அவர்களுடைய இசையில் இந்த படத்தில் வந்த பறவையே நீ எங்கிருக்கிறாய், இதை கேட்டு ரசிக்காத மனிதர்களே இல்லைங்க. இன்றைக்கி நிறைய மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் இருந்தாலுமே அந்த அந்த பாடல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது அது எப்போவுமே வேறு லெவல் தான். அங்கே தான் ராம் அவர்கள் தனித்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தங்க மீன்கள், ஒரு அப்பா மகளுக்கான உறவை இதை விட ஒரு படம் அழகாக யதார்த்தமாக சொல்லி இருக்குமா அப்படின்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் வரலைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கல்வி முறையை பற்றி அவர் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றுமே யதார்த்தத்தின் பிரதிபலிப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பாசம், அந்த பாசத்துக்கு ஏழ்மை அப்படின்றது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த படம் பேசியிருக்கும். அந்த படத்தில் ஆனந்த யாழை பாடல், ஒரு தந்தை ஒரு மகள், இவங்க 2 பேருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்புடைய தேசிய கீதமாகவே இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அவர் இயக்கின திரைப்படம் தரமணி. சமூகத்தினுடைய உண்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி அப்படின்னு இயக்குனர் ராம் அவர்களின் படங்களை சொல்லலாம். ஏன்னா தரமணி படத்தில் ஒரு பெண்ணினுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு போகணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆணினுடைய இரட்டை வேடங்களும் அந்த படத்தில் ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருப்பார். சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய யதார்த்தமான மனிதர்களுடைய வாழ்வியல் சம்பவங்களை அந்த படம் பேசியிருக்கும். அதை தாண்டி அந்த படம் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நம்ம விவாதத்துக்கு உள்ளான நிறைய விஷயங்கள் அந்த படம் பேசியிருக்கு. அதனால தான் அந்த படம் இன்னும் மக்கள் மனசில் ஒரு நல்ல திரைப்படமாக நிற்கிறதுக்கான காரணம். கடைசியாக அவர் இயக்கத்தில் வெளிவந்த படம் பேரன்பு. அந்த எவ்வளோ அழகான ஒரு டைட்டில் பாருங்கள், பேரன்பு. அன்பு இல்லாத ஒரு உலகம், அன்பு இல்லாத மனிதர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது இல்லையா? அது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் பேரன்பு. ஒரு அப்பா மகள், ஒரு மாற்றுத்திறனாளி மகள், அவங்களுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் இடையிலான அந்த பாசத்தை இதை விட அழகாக சொல்லியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ராமினுடைய எழுத்துக்களாக இருக்கட்டும், ராமினுடைய திரைக்கதையாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு யதார்த்தம் 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 நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒரு படம்ங்க அது. அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மனசில் அந்த ஏற்பட்ட அந்த பாதிப்பு நீங்கிறதுக்கு பல நாட்கள் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். மம்முட்டி சாரும் சரி, அவங்களோட மகளாக நடித்தவங்களும் சரி, தே ஜஸ்ட் லிவ் தர் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த அளவுக்கான ஒரு சூப்பரான படங்கள் கொடுத்ததா இயக்குனர் ராம் அவர்கள். ராமுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அந்த பாடலுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கும். நான் முத்துக்குமார், யுவன் அண்டு ராம் இவருடைய கூட்டணியில் வந்த பாடல்கள் வெறும் பாடல்களாக மட்டுமா இல்லாமல் நம்முடைய வாழ்வியலோட கலந்த ஒரு கீதங்களாகவே மாறி போயிடுச்சு பிற்காலத்தில். நிறைய பாடல்கள் சொன்னால் முன்னாடியே குறிப்பிட்டது போல் தங்க மீன்கள் படத்தில் வர ஆனந்த யாழையாக இருக்கட்டும், பறவையே நீ எங்கே இருக்க இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் நம்மளோட மனசில் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள். இதனால்தான் ராம் அவர்கள் மற்ற டைரக்டர்ஸ்லேருந்து வேறுபட்டு தெரிகிறார் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய படங்கள் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெற்றதா தோல்வி அடைஞ்சான்றது அடுத்த விஷயம். ஆனால் நல்ல திரைப்படம் கொடுத்தாரா இல்லையான்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுத்துட்டு வர இயக்குனர் ராமின் பறந்து போ திரைப்படம் அது மாதிரி ஒரு சிறந்த படமாக இருக்கும் நம்ம நம்பலாம். தேங்க்யூ.